ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட்டிங் சேலஞ்சோட 9ஆம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வெற்றிகரமாக 9ஆவது நாளும் வாக்கிங் போயிட்டு நம்ம வந்தாச்சுங்க. எப்பயும் சொல்கிறது போல தான் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. 5 மணிக்கு எந்திரிச்சு சில பல வேலைகள்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு கரெக்டாக வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு எப்பயும் போல் நல்லா குளிச்சுட்டு சுறுசுறுப்பாக நம்ம வேலையை செய்ய ஆரம்பித்தாச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருமே வாக்கிங் போங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் டெய்லி அதே தான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்தோடனே குளிச்சுட்டு நம்மளுக்கு வெண்பூசணி ஜூஸ் ரெடியாக ஆக்கிட்டு அதை ஒரு 200 ml குடிச்சுக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா ஒரு 8:45 போல் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஒரு கோதுமை தோசை. என்னடா இவங்க கோதுமை தோசையாக சாப்பிட்றாங்கன்னு பார்த்துறாதீங்க. அரிசி மாவு தோசை தான் சாப்பிட முடியல, அதனால் கோதுமை தோசையாக சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்றேங்க. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இட்லினாலே பிடிக்காதுங்க. அதனால தான் சரி அரிசி மாவு தோசை சாப்பிடாட்டாலும் கோதுமை தோசையாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசை எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு மசாலா வறுத்து அரைக்க வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. எனக்கு இந்த மசாலா நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா ஒரு 9 மாதத்துக்கு நம்மளுக்கு மசாலா கவலையே இருக்காதுங்க. நம்ம சாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா பல்காக அரைச்சி நல்லா ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். வெளியில் ஒரு சின்ன டப்பாவில் நான் எடுத்து வச்சுக்குவேங்க. வேண்டுறப்போ நம்ம அதிலேருந்து நம்ம குழம்புகள் வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மசாலா வறுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 12:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாம்பார், காலையிலேயே சாம்பார் வச்சு தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே சாம்பாரை நான் மதியானம் கொஞ்சம் எடுத்துகிட்டு 2 சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். மற்றவங்களுக்கு சாம்பார் உருளைக்கிழங்கு சாதம் வச்சுக்கிட்டேங்க. எனக்கு மட்டும் சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். நல்லா திருப்தியாக தான் இருந்துச்சு. உருளைக்கிழங்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உருளைக்கிழங்கு வெயிட் லாஸ் சமயத்தில் சாப்பிடக்கூடாது, ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு மதியானத்துக்கு மேலே போய் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், மசாலா அரைச்சிட்டு நல்லா ஆற வச்சுருக்கிறேன். இதை ஆறினோடனே நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேங்க. இந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோவும் போட்டிருக்கிறேன். வேண்டவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன், போய் பார்த்துக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மசாலா. காரக்குழம்பு, புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு, கோழிக்கறி குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்குமே இந்த மசாலா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா அப்படியே வேலைகள்லாம் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் பால், ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. இது தாங்க என்னோடய நைட் சாப்பாடு. அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் ஒரு 7:15க்கெலாம் மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நடந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரங்கள்லாம் அடுப்படி டைல்ஸ்லாம் எல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டு பாத்திரங்களை கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரிப்பலா பொடி போட்டு நல்லா 1 கிளாஸ் நல்லா வெதுப்பான தண்ணியில் கலந்து நான் குடிச்சிக்கிட்டேங்க. அப்புறமே நம்மளுக்கு வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்கு ஒரு 10:45 ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த 9ஆம் நாள் வீடியோ முடிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.